வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் சேலம். இன்றைக்கி நாம் எந்த ஊருக்கு ஃபிட்டிங் ஒர்க்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர். இவங்க நம்மக்கிட்ட ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின் அண்ட் இன்டர்லாக் பிரிக் மிஷின் அட்டாச்சு தான் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் டைஸ் இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. பவர் பேக் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பவர் பேக்கில் வந்துட்டு ஓஸ் ஃபிட்டிங், மேனிஃபோல்டு, பிசிஎம் இதெல்லாம் ஃபிட் பண்ணி ப்ரெஷர் கேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மிஷினை ரன் பண்ணி கல்லடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ கல்லடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேன் மிக்சர் வந்து லோட் பண்ணுறாங்க. பேன் மிக்சர் லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 minutes தான். 4 minutes மிக்சிங்க்கும் 1 நிமிஷம் மிக்ஸ் ஆனதை வெளியே தள்ளுறதுக்கும் உங்களுக்கு டோட்டலாக 5 minutes தான் ஆகும். மிக்ஸ் ஆன மெட்டீரியல் வந்து மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஆப்பரில் கொட்டி ஆட்டோ ஃபீடர் மூலிமா உங்களுக்கு கல் ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த ஆட்டோ ஃபீடரோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டையில் வந்து மண் வந்து ஈவனாக ஃபில் ஆகும். கல் வந்து அடித்து வெளியே வரும்போது உங்களுக்கு கல் அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக இருக்கும். கல் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 4 ஸ்ட்ரோக்கு, ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 4 கல் வரும். உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு 16 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 members இருந்தாலே போதும். பெர் ஷிஃப்ட்டுக்கு 7000 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். 2 பேர் வந்து பேன் மிக்சரை லோட் பண்ணுவாங்க. 2 பேர் கல் எடுத்து வைப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலட் ட்ராலியே தள்ளிட்டு போவாங்க. அந்த பேன் மிக்சர்லேருந்து வர மண்ணை தள்ளி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வரலே போதும். டோட்டலாக 5 members இருந்தாலே போதும். உங்களால் கல் வந்து ஒரு நாளைக்கு 7000 கல் வரைக்கும் உங்களால் ஈஸியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ ஃப்ளை ஆஷ் அடிக்கிறத பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்லாக் கல் அடிக்கிறதுலே பார்க்கலாம். இன்டர்லாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து அதுக்கு ரேஷியோ வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேன் மிக்சர்லேருந்து மிக்ஸ் ஆகிற மண் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர் மூலமா ரோல் ஆகி டைரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்லாக் டைலியே கொட்டிடும். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 6 inch கல்லும் 9 inch கல்லும் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டை தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 inch கல் தான் இவங்க அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரும் 2 சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் டைலியே இருக்கும். அதுதான் சென்சார். லிமிட் ஸ்விட்சு, புஷ் பட்டன் எல்லாமே உங்களுக்கு அதிலே நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களால் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு கல் ஆட்டோமேட்டிக்காக கல் அடித்து வெளியே வந்துடும். உங்களால் ஈஸியாக ப்ரொடக்ஷன் பண்ணலாம். டைம் நிறைய சேவ் ஆகும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரே பேன் மிக்சரில் ஒரே பவர் பேக்கில் 2 types ஆஃப் கல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளை ஆஷ் ஒன்று, இன்டர்லாக் ஒன்று. உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.